குக்கரில் வச்சா சாதம், என் பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சா பிரமாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு கொடுத்தா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கவலை மீன் வச்சு தான் குழம்பு வச்சுருக்கேன். 1/2 kg கவலை மீனுக்கு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். கூடவே 3 டீஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மண் சட்டியில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் குறைவாக வெந்தயம், 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கூடவே 2 லெமன் சைஸ் புளியை கரைச்ச தண்ணி சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு மீனை சேர்த்து மறுபடியும் 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். கடைசியாக பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்தா எப்படி கவலை மீன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சா? யாருக்கெல்லாம் இந்த குழம்பு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான சூரை மீன் வறுவல் பார்க்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, கூடவே 2 டீஸ்பூன் புளி தண்ணி, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மசாலாவில் நல்லா கலந்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 கிலோ சூரை மீனை மசாலாவில் சேர்த்துட்டு மீனோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அடுத்ததாக கடாயை சூடுபடுத்திட்டு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சூடு ஏறினதும் நம்ம ஊற வச்ச மீனையும் சேர்த்து மீனோட எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி போட்டு பொரிச்சு எடுங்க. அவ்வளோதான், மீன் வறுவல் ரெடி. அடுத்ததாக மசாலா ரெடி பண்ணிடலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபியோடைய டீட்டெயில் வீடியோ லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு நம்மளுடைய சேனலை லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கூடவே சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.